அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ள ராவத்தநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் பலராமன். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த 35 வயதுடைய லதா என்பவருக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருமணமான நிலையில் 4 பெண் குழந்தைகள் உள்ளனர். பலராமன் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் கோவில் திருவிழாக்களுக்கு பந்தல் அமைக்கும் பணி மற்றும் மைக் செட், அலங்கார விளக்குகள் அமைக்கும் பணிகள் செய்து வருகிறார். எனவே பலராமன் இரவு பகல் பாராமல் உழைத்து குடும்பத்தை காப்பாற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் பலராமனின் மனைவியான லதாவுக்கும் அதே ஊரை சேர்ந்த முனுசாமி என்பவரின் மகனான 27 வயதுடைய வசந்த் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. வசந்த் லதாவை விட 8 வயது சிறியவர் என்பதால் ஊர் மக்கள் யாரும் அதை தவறாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. வசந்துக்கும் திருமணமாகி அம்மு என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ள நிலையில் இருவரும் நெருங்கி பழகி வந்திருக்கிறார்கள். நாளடைவில் இவரது இந்த பழக்கமானது திருமணத்தை மீறிய உறவாக மாறி இருவரும் அடிக்கடி வெளியே சுற்றி வந்திருக்கிறார்கள். மேலும் லதா தனது மகள்கள் மற்றும் கணவன் இல்லாத போது கள்ளக்காதலுடன் வீட்டில் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த கள்ளக்காதல் விவகாரமானது ஊர் மக்களுக்கும் லதாவின் கணவருக்கும் வசந்தின் மனைவியான அம்முவுக்கும் தெரிய வந்துள்ளது. இதனால் இருவரையுமே அழைத்து ஊர் மக்கள் மற்றும் உறவினர்கள் கண்டித்தும் உள்ளனர். ஆனாலும் இருவரும் கள்ளக்காதலை கைவிடாததால் லதாவின் கணவரான பலராமன் மனைவியை பிரிந்து அவரது மகள்களோடு தனியாக வசித்து வருகிறார். ஒரு கட்டத்தில் கள்ளக்காதலர்கள் இருவருமே யாருக்கும் தெரியாமல் வெளியூர்களுக்கு சென்று உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர். அதேபோல கடந்த 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் கள்ளக்காதலர்கள் இருவருமே சென்னை கொளத்தூர் பகுதிக்கு சென்று உல்லாசமாக இருந்துள்ளனர். அப்போது லதா வசந்திடம், உன்னால்தான் நான் என் குழந்தைகளையும் கணவனையும் விட்டு பிரிந்து வந்து வருகிறேன். ஆனால் நீ மட்டும் உன் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கிறாய். அதனால் நீ உன் மனைவி பிள்ளைகளை விட்டு என்னோடு வந்துவிடு. நாம் எங்காவது சென்று வாழலாம். இல்லையென்றால் என்னை விட்டுவிடு. நான் இனி உன்னோடு உல்லாசம் அனுபவிக்க வரமாட்டேன் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பலமுறை இதுபோன்று லதா வசந்திடம் சண்டை போட்டு வந்த நிலையில் இதனால் ஆத்திரமடைந்த வசந்த் லதாவை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். அதற்காக சம்பவத்தன்று தயாராக கத்தி ஒன்றையும் எடுத்துச் சென்றிருக்கிறார். வழக்கம் போல இருவரும் உல்லாசம் அனுபவித்த பிறகு இருவருக்கும் இடையே வழக்கமான சண்டையும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற வசந்த் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியாலேயே லதாவின் கழுத்து, முதுகு, கை போன்ற பல்வேறு பகுதிகளில் சரமாரியாக வெட்டியும் உள்ளார். லதாவின் அலறல் சத்தம் கேட்டு அந்த பகுதியில் இருந்தவர்கள் ஓடிச் சென்று பார்த்துள்ளனர். அதற்குள் வசந்த் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த நிலையில்தான் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததால் லதாவை மீட்டு கொளத்தூர் பெரியார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தடயங்களை சேகரித்ததுடன் லதா குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவரை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றவர் வசந்த் என்பதும் தெரிய வந்தது. உடனே இந்த சம்பவம் குறித்து போலீஸ் தனிப்படை அமைத்து தலைமறைவான வசந்தையும் உத்திரமேரூர் பகுதியில் தேடியும் வந்தனர். இந்த நிலையில்தான் வசந்தை போலீசார் அவரது செல்போன் சிக்னலை வைத்து சென்னை மாதவரத்தில் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் காவல்துறையினர் வசந்தியிடம் நடத்திய விசாரணையில் மேல் குறிப்பிட்ட இந்த தகவல்கள் அனைத்துமே தெரிய வந்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்களும் கூறுகின்றன. இந்த நிலையில்தான் வசந்தை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர். கள்ளக்காதலன் கள்ளக்காதலியை வெட்டிய சம்பவமானது உத்திரமேரூர் பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.